திருவாரூரில் பழுதடைந்த எல்இடி டிவியை மாற்றித் தராத சாம்சங் நிறுவனம் 45 நாட்களுக்குள் பழுதடைந்த டிவிக்கு பதிலாக அதே மாடலில் புது டிவியை வழங்க வேண்டும், இல்லாவிட்டால் டிவியின் விலையான ₹1,49,099 நுகர்வோருக்கு வழங்க வேண்டும் என மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையம் அதிரடி தீர்ப்பை வழங்கியுள்ளது. புலிவலம் பகுதியைச் சேர்ந்த கார்த்தி என்பவர் அளித்த புகார் தொடர்பான வழக்கில் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இதில் கூடுதலாக நுகர்வோரான கார்த்திக்கிற்கு மன உளைச்சல், பொருளாதார இழப்பு ஏற்படுத்தியதற்கு சாம்சங் டிவி நிறுவனம் நஷ்ட ஈடாக ₹1,00,000 மற்றும் வழக்கு செலவு தொகையாக ₹10,000 45 நாட்களுக்குள் வழங்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளனர். வாங்கினதில் ஒரு 6 மாதம் ஓடுனது. அதுக்கப்புறம்களுக்கு அந்த டிவி ஃபால்ட் ஆகிட்டு, ஃபால்ட் ஆனோன்னா வீட்டில் யாரும் கிடையாது. வெளில போய்ட்டு ஐபிஎல் மேட்ச் போகணும் பார்க்கும்போது லைட்டாக படம் ஒரு அடிக்கு தெரியல. ₹1,00,000 நஷ்டம். அதனால டிவி புது டிவி மாற்றி கொடுக்கணும். ஏய் கங்க்ராட்ஸ். யார் அந்த பையன்? கல்யாணம் இல்லை, நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். எப்படி? பாஸ் வாலா. பி த பாஸ். அப்படி அந்த கம்பெனி இல்லைனாக்கா அதுக்குள்ள பணத்தை காசு வழியாக கொடுக்கணும் அப்படின்னு தீர்ப்பு போட்டுருக்காங்க. ரொம்ப நன்றி. இது என்ன மாதிரி கஷ்டப்படுறவங்க இந்த மாதிரி எதுவும் டிவி வாங்கி ஏமாந்துருந்தாக்கா ஒன்று அங்கே போராடுங்க. அப்படி கிடைக்கலன்னா நேராக கோர்ட்டில் போய் அதுக்குள்ள வழி இருக்குது. ஜட்ஜி எல்லாம் தீர்ப்பு கொடுத்ததுக்கு எல்லாத்துக்கும் எனக்கு ரொம்ப நன்றி. விருத்தாச்சலத்தில் பெண் கூலி தொழிலாளி வங்கிக் கணக்கில் தவறுதலாக ₹15,00,000 வரவு வைக்கப்பட்டதைத் தொடர்ந்து 9 மாதங்களாக அவரது வங்கிக் கணக்கு முடக்கி வைக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். விருத்தாச்சலம் கொளப்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்த உமா சென்ட்ரல் வங்கியில் கணக்கு வைத்துள்ளார். அவரது கணக்கில் 9 மாதங்களுக்கு முன்பு அடையாளம் தெரியாத நபரிடமிருந்து ₹15,00,000 வரவு வைக்கப்பட்டதை அடுத்து வங்கிக் கணக்கு முடக்கப்பட்டது. எனவே தனது வங்கிக் கணக்கை விடுவிக்க வேண்டும் என்று அப்பெண் கோரிக்கை வைத்துள்ளார். NLC ஒப்பந்த ஊழியர்களுக்கு இணையான ஊதியம் வழங்கக் கோரி தூத்துக்குடி அனல்மின் நிலைய ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தூத்துக்குடி துறைமுக வளாக பகுதியில் மத்திய அரசின் கீழ் செயல்பட்டு வரும் NTPL அனல்மின் நிலையத்தில் 1350 ஒப்பந்த தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இவர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் நிர்வாகம் அதை அமல்படுத்தாமல் உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு செய்துள்ளது. இதனை கண்டித்து மின் நிலையம் முன்பு தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.